வணக்கம். நான் அனுஷிகா அக்ரி பல்லாவரம் சந்தையிலேருந்து கணேஷ் பேசுறேங்க. போன வாரம் மோடி வருகையினால, போன வாரம் பல்லாவரம் சந்தை லீவ் விட்டாங்க. ஸோ இந்த வாரம் காலையிலேயே 5 மணிக்கே நம்ம எல்லாருமே இங்க வந்து ஸ்டால் போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நார்மலா போடக்கூடிய பல்லாவரம் சந்தைக்கு இருக்கிறத விட, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் காலையிலேயே ஜாஸ்தி தான் சொல்லலாம். ஏன்னா போன வாரம் லீவுனால, இந்த வாரம் வந்து காலையிலேயே வந்து ஏர்லி மார்னிங் 6 மணிலேருந்தே ஆள் வந்து அதிகமான வரத்து ஜாஸ்தியா தான் இருக்குது. பூச்செடிகளும் அதுக்கேத்த மாரி போன வாரம் எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ, அது எல்லாத்தையுமே ரீலோட் பண்ணி எக்ஸ்ட்ராவே நெறைய மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம செடிகளுக்கு தேவையான க்ரோ பேக்ஸ்ல இருந்து பாட்டு, தொட்டி, மண்புழு உரம், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அது இல்லாம பஞ்சகாவியம், மீன் அமிலம், சீவீடு, இந்த மாரி நெறைய செடிகளுக்கு தேவையான உயிர் உரமும் சரி, லிக்விட் ஃபெர்டிலைசரும் சரி, கண்டென்ட் ஃபெர்டிலைசரும் சரி, இந்த மாரி நெறைய வேரியன்ட்ல நம்மளும் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ பாட்ட பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நார்மலா இன்டோர், அவுட்டோர் 2 கேட்டகரிலயும் வந்து நெறைய பாட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அவுட்டோர் கேட்டகரியில நார்மலா கிடைக்கிற மாரி 8 இன்ச், 10 இன்ச், 12, 14, 16, 18 வரைக்குமே இருக்குது. ஒவ்வொரு பாட்டுக்குமே அடியில வைக்கக்கூடிய பிளேட்டும் நம்மட்ட அவைலபிளா இருக்கு. போன்சாய்க்குன்னு சொல்லி செப்பரேட்டான பார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம நம்மளுடைய வாட்டரிங் கேனு, ஸ்ப்ரேயரு, செடிக்கு அடிக்கக்கூடிய மருந்து அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேயர்ல 1 லிட்டரு, 1 1/2 லிட்டரு, 3 லிட்டர் வரைக்கும் ஸ்ப்ரேயர் வச்சிருக்கோம். வாட்டரிங் கேன் தண்ணி ஊத்துறத பார்த்தீங்கன்னா 2 1/2 லிட்டரு, 5 லிட்டரு, அதிலேயே 5 லிட்டர்லயே இன்னும் கொஞ்சம் டாப் குவாலிட்டியான ஹர்ஷ்தீப்போட ப்ராடக்ட்ட நம்ம வந்து அதிகமா வச்சிருக்கோம். ஸோ ஹேங்கிங்ல பொறுத்தளவு ₹50 ஸ்டார்ட்டிங் இருக்குங்க. அதாவது பிளாஸ்டிக் ஹேங்கிங்கு. அதுக்கப்புறம் செயின் ஹேங்கிங் இது எல்லாமே தனித்தனியா வருது. ஸோ இந்த மாரி வேரியன்ட் குடுக்கும்பொழுது, உங்களுக்கு வீட்ல ரொம்ப அலங்காரமா வைக்கிறதுக்கு, அத பால்கனில போடுறதுக்கும் சரி, இல்ல அவுட்டோர்ல போடுறதுக்கும் சரி, நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாரி டைப்ஸான ஹூக் பாட்டுமே வச்சிருக்கோம். இதுல சின்ன சைஸும் வச்சிருக்கோம். ஹூக்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட 3 வேரியன்ட் ஆஃப் ஹூக் பார்ட்ஸ் வச்சிருக்கோம். அதுல வந்து சின்ன பார்ட்ன்றது, இது வந்து ஒரு நார்மலா டர்ட்டில் வைன் போடுறதுக்கோ, இல்ல பட் ரோஸ் போடுறதுக்கோ, அந்த மாரி ஹேங்கிங்கு. இடம் சின்னதா தான் இருக்கு. வாசல்ல போடுறதுக்கோ, சில பேர் இப்பலாம் பார்த்தீங்கன்னா, பால் பாக்கெட் போடுறதுக்கே நம்மள்ட்ட வந்து என்ன பண்றாங்க, ஹேங்கிங் வாங்கிட்டு போறாங்க. நம்ம தான் நெனைக்கிறோம் செடி வைக்கிறதுக்குன்னு. இதுல மல்டி பர்ப்பஸா கூட யூஸ் பண்ண முடியுன்றத அவங்க தான் சொல்லிக் குடுத்துட்டாங்க. அந்த மாரி நீங்க பால் பாக்கெட் போடுற மாரி உங்க வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்டின்னா, இந்த மாரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேங்கிங் போட்டுக்கோங்க. சின்ன சைஸ்ல 1 பாக்கெட் தான் போட முடியும். இல்ல 2லேருந்து 3 பாக்கெட் வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்க வீட்டு கார்டன ரொம்ப அழகா வைக்கிறதுக்கான மல்டி கலர்ல இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 6, 7 கலர்ஸ் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா, டபுள் ஹூக் பாட்ன்னு சொல்லுவோம். இதுல 2 ஹூக் இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 4 செடி வரைக்கும் உங்களால நீங்க இதுல பார்ட்டிஷன் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது பார்க்கறதுக்கு யூனிக் கலர்ஸாவும் இருக்குது. இது ஹேங்கிங் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். மண்ணு போட்டா கூட வெயிட் தாங்கி இழுக்காம வரதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்னஸா குடுத்துருப்பாங்க. கீழ வந்து அண்டர் த பிளேட் ஒண்ணு வச்சிருப்பாங்க. சப்போஸ் இதுல ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போட்டு தண்ணி ஏதாவது ட்ரெயின் ஆகுதுன்னா, இந்த கீழ இருக்கக்கூடிய பாட்டம் பார்ட்ல வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணிரும். வேணும்னா நம்ம இத கழட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாரியான வெரைட்டி நம்ம வச்சிருக்கோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேங்கிங் பார்ட்ஸ பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 வேரியன்ட் கிட்ட வச்சிருக்கோம். ஸோ சைஸ் வந்து சின்ன சைஸ் பார்ட்ல இருந்து இருக்குங்க. ஸோ இந்த மாரி நீங்க பிளாஸ்டிக் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ அண்டர் த பிளேட் வரும். மத்த எந்த ஹேங்கிங் பார்ட்ஸ்லயுமே வந்து இந்த மாரி பிளேட்ஸ் வராது. ஸோ இந்த மாரி நீங்க வேணும்னா கழட்டிக்கலாம். இப்ப நீங்க ஹேங் பண்றீங்க. ஸோ மழை டைமோ இல்ல தண்ணி நீங்க எக்ஸ்ட்ரா ஊத்திட்டீங்க அப்படின்னா கூட, இந்த ட்ரைனேஜ்ல வந்து ஸ்டே பண்ணிரும். ஸோ வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், இத ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். இது நார்மலா வந்து ₹70 நம்ம குடுத்துட்டு இருக்கோம் பல்லாவரம் சந்தையில. ஸோ இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா, பூ டிசைன் போட்டதுல மொத்தம் 7 கலர் வரும். ஸோ இதோட மெட்டீரியல் குவாலிட்டியுமே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப அந்த பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணும்பொழுது இது செயினோட வருது. ஸோ இந்த பார்ட்ல நீங்க ஹேங் பண்ணும்பொழுது உங்களுக்கு அவுட்லுக் வந்து ரொம்ப யூனிக்கா டிசைனா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதே வேரியன்ட்ல தான் நம்ம இந்த சின்ன சைஸ் மாடல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 2 டிஃபரெண்ட் சைஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து கூட பின்ன மானைக்கு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வேரியன்ட் அழகே வந்து ரொம்ப அழகா தனியா இருக்கும். இதுல மொத்தம் 6, 7 கலர் வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ இது வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த செயினும் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதனால நீங்க உடைஞ்சிருமோ, தொங்கிருமோ, இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு மாரி டேமேஜ் ஆயிரும் அப்படின்லாம் நீங்க இத ஃபீல் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் ஹேங்கிங் பார்ட்ட பொறுத்தளவு மண்ணு நெறைய போடாம, தேங்காய் நாரு, பெர்லைட், வெர்மி கம்போஸ்ட், வெர்மிகுலேட் காம்பினேஷன்ல போட்டு பாருங்க. இது அதிகபட்சம் போனா ஒரு 200லேருந்து 250 கிராம் தான் ஆக்சுவலா மண்ணே புடிக்கும் இதுல. ஆ இந்த பாட்டிங் சாயில் பொறுத்தளவு. ஸோ இந்த வேரியன்ட் இல்லாம இதுலயே எனக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதோட வாய் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் டயா வரும். டெப்த் உங்களுக்கு 8 இன்ச் வந்துருது. இதுவும் சேம் லைக் அந்த மாடல்லாம் சேம் தான். சைஸ் மட்டும் இத விட பெரிய சைஸ். அது 6 இன்ச், இது 8 இன்ச். ஸோ அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிக் மாடல் தான் சொல்லணும். இது வந்து டிஃபரெண்ட் கலர்ஸ்லயும் இருக்கு. டிஃபரெண்ட் சைஸ்லயும் வச்சிருக்கிறோம். இந்த மாரி யூனிக் டிசைன் ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க எப்பவுமே அனுஷ்யா கிரிய தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஆர்டர நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம, இந்த மாரி பிளாக் அண்ட் டெரகோட்டா கலர்ல வரக்கூடிய லாங் ஹேங்கிங் இருக்கு. கிட்டத்தட்ட மத்த ஹேங்கிங் பார்ட்ல இருக்கிறத விட இதுல ஹோல்ஸ் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க போட்டுக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட ₹70க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் டிஃபரெண்டான மாடல்ன்னு சொல்லலாம். இப்போ எல்லா இடத்துலயும் எல்லாரும் ஒரே மாரி போடாம, இது கொஞ்சம் யூனிக்காவும் இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அவுட்லுக் ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாரி ஹேங்கிங் பாட்டெல்லாம் ₹260 வரைக்கும் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுலயும் ஒரு 4, 5 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஸோ இருக்கையிலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த ஹேங்கிங் பாட்டு தான்.
ஸோ இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து டைட்டன் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஹேங்கிங் பார்ட்ஸ பொறுத்தளவு செயின் வந்து இதோட ரொம்ப திக்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கும். இப்போ நீங்க நார்மலா பார்த்த திக்னஸ விட இது செயின் ஹெவியா இருக்கும். அதே மாரி லென்த் பார்த்தீங்கன்னா, 1 அடிக்கு மேலேயே உங்களுக்கு லென்த் குடுத்துருப்பாங்க. மத்த ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லென்த் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வரும். ஸோ இதோட திக்னஸுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரும். இது எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்களேன். ஸோ ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு ஹெட் சைஸுக்கே இத நீங்க போட்டுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய சைஸ் வரும் இது. இந்த சைஸ் வந்து டயாவே உங்களுக்கு பெருசு. இப்போ தலையே உள்ள போற அளவுக்குன்னா அப்ப எவ்வளோ டெப்த் இருக்குன்னு பாருங்க. செடி வைக்கும்பொழுது எப்பவுமே வந்து நல்லா புஷ்ஷியா வைக்கணும்னா ஒரு 3, 4 செடி இதுல ஹேங் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா பார்வையா இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் செடிய மட்டும் வச்சீங்க அப்படின்னா, அவ்வளோ அவுட்லுக் பெருசா இருக்காது. ஸோ அந்த மாரி கொஞ்சம் பெருசா வைங்க. யாருக்காவது யூனிக்கா வேணா இதுலயே நம்மட்ட ஒரு 7 கலர் இருக்கு. கிரீனு, வயலட்டு, பர்பிளு, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு இந்த மாரி ஒரு 7 கலர்ல வச்சிருக்கோம். கார்டன் வைக்கிறதுக்கான பேக்ல வைக்கலாமா? தொட்டில வைக்கலாமான்னு சொல்லி இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமா இருந்திருக்கு. நெறைய பேர் யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி, கடைசியில வீட்ல இருக்கக்கூடிய டப்பா, வாட்டர் கேனு இந்த மாரி இதெல்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நார்மலா லைட் வெயிட்டா நீங்க ஒரு கார்டன் செட்டப் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அவுட்டோர் பிளான்ட்ஸா இருந்துச்சுன்னா, இந்த மாரி க்ரோ பேக்ஸ் போங்க. இது கிரீன் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பேக். இதுல வந்து நெறைய சைஸஸ் இருக்கு. மல்டிபிள் சைஸ் இருக்கு. நம்ம என்ன செடி வைக்க போறோமோ, அதுக்கேத்த மாரி நீங்க பேக்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா ஒரு சின்ன செடி, ஒரு கற்பூரவள்ளி, துளசி இந்த மாரி நீங்க செடி வைக்கிறீங்கன்னா 9x9 இந்த சைஸ் பேக் வந்து ரொம்ப சூட்டபிள். அது இல்லாம இதோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாவே இருக்கக்கூடிய ஒரு பேக்ன்னு சொல்லலாம். இதோட லைஃப் ஸ்பேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 இயர்ஸ் வரைக்கும் இதோட லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஸோ இதுல வந்து நெறைய வேரியன்ட் சைஸ் இருக்கு. இது 9க்கு 9, இது 9க்கு 12 சைஸ். இப்போ கொஞ்சம் 1 அடி உங்களுக்கு வேணும் அப்படின்ற போது, டெப்த் 1 அடி இதுல கிடைச்சிரும். ஸோ இது மாரி சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12ன்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா செடிகளுமே நீங்க இதுல கவர் பண்ணலாம். இப்ப நீங்க கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், அவரைக்காய், பீன்ஸ், செடி அவரை, முள்ளங்கி இந்த மாரி எது வேணாலும் நீங்க இத போட்டுக்கலாம். ஏன்னா 1 அடி டெப்த் இருக்கு, 1 அடி டயா கிடைக்குது. ஸோ இப்ப நீங்க கீரை வைக்க போறீங்க, ஒரு பால்கனில தான் எனக்கு இடம் ரொம்ப சின்னதா இருக்குங்க. இப்ப அதுல ஒரு கீரை போடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாரி சைஸ்ல உங்க கீரை, கொத்தமல்லி, புதினா, வெந்தயக்கீரை இந்த மாரி எல்லாமே நீங்க இதுல போட்டுக்கலாம். இது வந்து 12க்கு 9 சைஸ் வரக்கூடிய ஒரு பேகு. டயா 12 வரும். ஹைட் வந்து 9 இன்ச். ஏன்னா இதுக்கு மண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வரைக்கும் தான் புடிக்கும். ஸோ சாயில் அதிகமா இல்லாம கொஞ்சம் கம்போஸ்ட் ஜாஸ்தி போட்டீங்கன்னா, உங்க கார்டன வந்து ரொம்ப சிறப்பா நெறைய செடிகள வளர்த்துக்கலாம். ஸோ அந்த மாரி பேக் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15க்கு 9. இப்போ 2 பேரு, 3 பேர் இருக்கக்கூடிய வீடா இருக்கு அப்டின்னா, இந்த மாரி சைஸ் பேக்ல வைக்க சொல்லுங்க. இது வந்து 15x9 சொல்லுவோம். இதோட டயா வந்து 15 வந்துரும். ஹைட் வந்து 9 இன்ச் வருது. ஸோ இதுல நீங்க அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, பருப்புக்கீரை, புளிச்சக்கீரை எல்லாமே இதுல போட்டுக்கலாம். இது போட்டீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கட்டு கீரை வரைக்கும் இதுலருந்து நீங்க எடுக்கலாம் இதுல. இந்த சாயிலோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 15 கிலோ வரைக்கும் இது கெப்பாசிட்டி பிடிக்கும். இதே சைஸ் பேக்ல தான் வந்து நம்ம கீரைக்கு தனியா ஸ்பெஷலைஸ்டா வச்சிருக்கோம். ஸோ கீரைய பொறுத்தளவு இந்த மாரி சைஸ் நீங்க பேக்ல போனீங்கன்னா கூட, இது வந்து 18 இன்ச் டயா வரும். 9 இன்ச் ஹைட் வரும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 கட்டுலேருந்து 3 கட்டு கீரை வரைக்கும் நீங்க தாராளமா எடுக்கலாம். மல்டிபிள் டைம்ல உங்களுக்கு கீரை ஆசை தீர்ற வரைக்கும் இதுல நீங்க கீரை எடுத்துக்கலாம். இதோட சைஸ் வந்து 18x9 சைஸு. இதுவே உங்களுக்கு சஃபிசியன்ட்டான குவான்டிட்டி வந்துரும். சில பேர் இப்போ வந்து எனக்கு ஸ்கொயர் டைப்ல தான் வேணும் அப்டின்றாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த பேக் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 2 அடிக்கு 1 அடிக்கு 1 அடி வரும். ஸோ 2 அடி நீளம், 1 அடி டெப்த்து, 1 அடி வந்து உங்களுக்கு வித்து கிடைச்சிரும். ஸோ இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 25 கிலோ உங்களுக்கு சாயில் மிக்ஸிங் போட்டீங்கன்னா 25 கேஜி பிடிக்கும். இதுல நீங்க முள்ளங்கி போட்டுக்கலாம், கொத்தவரங்காய் போட்டுக்கலாம், கத்தரிக்காய் போட்டுக்கலாம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு 3லேருந்து 4 கிராப் போட்டுக்கலாம். முள்ளங்கிலாம் போட்டீங்கன்னா ஒரு 12 பீஸ் வரைக்கும் நீங்க இதுல வச்சுக்கலாம் நீங்க. இது இல்லாம பாலக்கீரை எல்லா வெரைட்டியுமே இதுல கவர் பண்ணுவோம். ஏன்னா டெப்த் 1 அடி இருக்கனால உங்களுக்கு அகலமும் கிடைச்சிருது. ஸோ இந்த மாரி டைப்ஸ். இப்போ நீங்க மரம் வைக்க போறீங்க. ஒரு கருவேப்பில சாரி. மரம் மாரியான ஒரு பிளான்ட் நீங்க ஏதாவது வைக்க போறீங்க அப்டின்னா, ஒரு கருவேப்பில, மாதுளை, கொய்யா, சப்போட்டா, சாத்துக்குடி, லெமனு, அரளி இல்ல ஒரு முருங்கை மரம் வைக்க போறோம் அப்டின்னா கூட நமக்கு தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து 18க்கு 24 சைஸ் வரும். ஸோ இந்த பேக்ல நீங்க உங்களுக்கு என்னலாம் வேணுமோ, அதெல்லாம் நீங்க தூக்கி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 400 to 500 கிராம் தான் ஒரு பேக்கோட சைஸு. ஸோ இது கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, 2 1/2 மூட்டைலேருந்து 3 மூட்டை வரைக்கும் இதுல சாயில் மட்டும் பிடிக்கும். இத நீங்க உரம் கலந்து வச்சீங்கன்னா லைட் வெயிட்டா போட்டுக்கலாம். ஸோ பேக்கோட லைஃப் வந்து 5 to 7 இயர்ஸ் சொல்லியிருக்கோம். இதே நீங்க ட்ரம்மு அந்த மாரி போனீங்கன்னா, வெயிட் ஜாஸ்தி. அதோட தூக்கிட்டு போறது, நவட்டுறதுக்கு நீங்க 2 பேர தேடணும். பேக்ல அப்படி கிடையாது. நீங்க மடிச்சு வச்சுட்டு இழுத்துட்டு போய்க்கலாம். சப்போஸ் நீங்க ஏதாவது ரீபாட்டிங் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா, இந்த சாயில் எல்லாம் கீழ கொட்டிட்டு, நீங்க அதுக்கப்புறம் இத நீங்க ரீபாட்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ நம்ம வந்து பேக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி பார்த்தாச்சு. செலக்ட் பண்ண பேக்ல நம்ம செடி எல்லாம் வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்னென்ன ஃபெர்டிலைசர்லாம் போடலாம் அப்படின்றத தான் பார்க்குறோம்.
ஸோ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, தண்ணி நெறைய ஊத்தி செடியெல்லாம் டேமேஜ் ஆயிருது. அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு தேவையான லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன குடுக்கலாம்? அதாவது மேல ஃபோலியர் ஸ்ப்ரேவாவும் குடுக்கலாம், ரூட்டுக்கும் குடுக்கலாம். அந்த மாரி அப்ளிகேஷன்ல என்னென்னலாம் நம்மட்ட இருக்கு அப்படின்றத நீங்க லைட்டா ஷோ பண்ணுங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட் எடுத்ததுன்னா, நம்ம எப்பயுமே எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய இந்த பஞ்சகாவியம் தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கன்டென்ட் வந்து வேரியேஷன் இருக்கும். பஞ்சகாவியம் வந்து நார்மலா கவுடங்கு, கவு யூரினு, தயிரு, இளநீ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஒரு 5 வகையான ப்ராடக்ட் இதில போட்டதுனால தான் இந்த பஞ்சகாவியம் வந்திருக்குது. ஸோ இந்த பஞ்சகாவியத்த பொறுத்தவரை நம்மளோட லிக்விட் வந்து எப்படின்னா, ரொம்ப சாலிடான லிக்விடா தான் இருக்கும். ரொம்ப கொல கொலன்னு சாணி நெறைய இல்லாம, ஸோ டைல்யூட் பண்ணி நல்லா வடிகட்டி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல மைக்ரோப்ஸ் எல்லாமே நெறைய செக் பண்ணி, நெறையா QC எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குடுக்கக்கூடிய இது. இது வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் நம்ம வந்து இது புரொவைட் பண்றோம். மாடி தோட்டத்துல இருக்கக்கூடிய நெறைய கஸ்டமர்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பிளஸ் கஸ்டமருக்கு நம்ம வந்து அதிகமா சப்ளை பண்றோம். இங்க இருந்து வெளி ஊர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பாம்பே, டெல்லி, பூனே, கல்கட்டா எல்லா ஊருக்குமே இந்த பஞ்சகாவியத்த கொரியர் மூலமாவும், பார்சல் மூலமாவும் பெரிய பெரிய கேன்லயும் நம்ம இத வந்து அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பஞ்சகாவியத்த பொறுத்தளவு டைல்யூஷன் லெவல் பார்த்தீங்கன்னா, 3 கேப் அதாவது இது வந்து 15 எம்எல். 15 எம்எல்லுக்கு 1 லிட்டர் வாட்டர் டைல்யூஷன்ல நீங்க ஃபோலியோ ஸ்ப்ரேயாவும் குடுத்துக்கலாம், ரூட் அப்ளிகேஷனா குடுத்துக்கலாம். இப்போ ஒரு 20, 30 செடி வச்சிருக்கேன். அதுக்கு எப்படி குடுக்கணும் அப்படின்னா, ஒரு பக்கெட் வாளியில 10 லிட்டர் தண்ணீல இத டைல்யூட் பண்ணி, நீங்க உங்க செடிகளுக்கு வேருக்கு குடுத்துக்கலாம். பின்னாடியே தண்ணி ஊத்தணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கான கன்டென்ட் எல்லாமே அது அங்க டெபாசிட் ஆயிரும். ஸோ அது பிளான்ட்க்கு எப்பலாம் தேவைப்படுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ப்ரொக்யூட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான கேப்பபிள் இதுல இருக்குது. ஸோ பஞ்சகாவியம் அப்படின்றது ரொம்ப அருமையான ஒரு ஃபெர்டிலைசர்ன்னு தான் சொல்லணும். நீங்க உங்க வீட்ல மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. கார்டன் வச்சிருக்கிறவங்க பஞ்சகாவியம் ரொம்ப ரொம்ப மேண்டேரியான ஒரு ப்ராடக்ட் சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மீன் அமிலங்க. ஸோ மீன் அமிலத்த பொறுத்தளவு எல்லாருமே நான் வீட்லயே ரெடி பண்ணிடுறேன். கார்டன் வச்சிருக்கேன் அப்படின்றனால நான் வீட்லயே தயார் பண்ணிட்டேன். ட்ரம்ல போட்டுட்டேன். மீனெல்லாம் கழிவெல்லாம் அள்ளிட்டு வந்து போட்டு சர்க்கரைய போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க பண்ற அந்த நொதித்தலுக்கும், ஒரு பெர்ஃபெக்ட்டா மீன் அமிலம் மட்டுமே பண்ணி குடுக்குற எங்கள மாரி ஒரு ஆளுகளுக்கு இருக்கக்கூடிய 2மே டிஃபரன்ஷியேட் என்ன அப்படின்னா, அதோட ப்ராடக்ட் வந்து கண்டமண்டா ஆகாம இருக்கிறதுக்கு, அதாவது நொதித்தல் வந்து ப்ராப்பரான ஒரு புரொபகேஷன்ல இல்ல அப்படின்னா கூட, அதோட பாக்டீரியா லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ நம்மளுத பார்த்தீங்கன்னா 2 கேப் அதாவது 10 எம்எல்லுக்கு 1 லிட்டர் வாட்டர்ல நீங்க ஃபோலியர் ஸ்ப்ரேயும் குடுத்துக்கலாம். ரூட் அப்ளிகேஷனாவும் இத குடுத்துக்கலாம். பூ வருது, கொட்டிக்கிட்டே இருக்குது. மாமரத்துல எனக்கு அதிகமா பிரச்சனைங்க. போன வருஷம் சரியா காய் இல்ல. இந்த வருஷம் நெறைய பிஞ்சு வந்திருக்கு. ஆனா எதுவுமே நிக்க மாட்டேங்குது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே நெறைய பூ பூக்குது. ஆனா ஈல்டே வரமாட்டேங்குது. காய் நிக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும், இந்த மீன் அமிலத்த நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு 2 முறை தண்ணீல கலந்து வேருக்கும், மேல ஒரு ஸ்ப்ரேயாவும் இது குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மீன் அமிலம் வந்து பக்காவான ஒரு ப்ராடக்ட்டுங்க. மாடி தோட்டத்துல பஞ்சகாவிய மீன் அமிலம் 2 காம்பினேஷன்ல 2 பேர வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மொத்த கார்டனுமே அழகா தரமா ரெடி பண்ணி அதிகமான ஈல்டு எடுக்கலாங்க. அதே மீன் அமிலத்துல வந்து இப்ப 1/2 லிட்டர் பாட்டில் பார்த்திருப்பீங்க. இது வந்து 250 எம்எல் பாட்டில் இருக்குது. 100 எம்எல் பாட்டிலும் வச்சிருக்கோம். 5 லிட்டர், 10 லிட்டர் வேணுன்றவங்களுக்கு பெரிய பெரிய கேன்லயும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். பார்சல் கொரியர் மூலமா எல்லாத்துக்கும் நம்ம அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கிறோங்க. ஸோ அடுத்தது பார்க்குறது வந்து இந்த WDCன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையான பாக்டீரியா லெவல் தான் உங்க சாயில்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத சால்ட்டோ, இல்ல தேவையில்லாத ஏதாவது கன்டென்ட் இருக்கு அப்படின்னா, இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்னா, அது நீங்க தண்ணீல கலந்து குடுக்கும் பொழுது, எல்லாத்தையும் என்ன பண்ணும், வேகமா சாப்பிட ஆரம்பிச்சுரும். ஸோ ஒரு ரூட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் மட்டும் டெபாசிட் பண்ணிட்டு, எக்ஸஸா இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையுமே வந்து அது என்ன பண்ணும், சாப்பிட ஆரம்பிச்சுரும். அது அப்படி பண்ணும்பொழுது ரூட் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறனால, செடி ரொம்ப வேகமா வளர்றதுக்கும், செடிக்கு ஊக்கியாவும் இது வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது. ஸோ இது நார்மலா வந்து நீங்க டைல்யூஷன் பண்ணி மார்னிங் டைம்ல இது குடுத்தீங்க அப்படின்னா, உங்க செடி ரொம்ப அற்புதமா வளரக்கூடிய இது. இது இல்லாம வேஸ்ட் கம்போஸ் பண்றதுக்கு இந்த பாக்டீரியா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப நீங்க எல்லா இடத்துலயும் பெட் ரெடி பண்ணியிருப்பீங்க, இல்ல தொட்டியில போட்டிருப்பீங்க, ட்ரம்ல போட்டிருப்பீங்க. வீட்ல இருக்கக்கூடிய எல்லா காய்கறி வேஸ்ட் குப்பையெல்லாம் போடுறீங்க இல்லையா? அதெல்லாம் மக்க வைக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த WDC. நார்மலா நம்ம ஏன் இத கார்டனுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தண்ணீல இருக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாம் டெபாசிட் ஆகுது. அதுல இருக்கக்கூடிய சால்ட்டி, பிஹெச் லெவல்லாம் மாறும் பொழுது, சாயில்ல இருக்கக்கூடிய பாக்டீரியா ரொம்ப ஜாஸ்தியாயிரும். அத யாரு கிளீன் பண்ணணும்னா, ஒண்ணு மண்புழு நெறைய இருந்துச்சுன்னா, உங்க சாயில்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாமே சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு நல்ல ஈல்டா குடுக்க ஆரம்பிச்சுரும். அப்படி இல்லன்னா, நல்லா மழை பெய்யணும். நல்ல தண்ணியா பியூரா இருந்துச்சுன்னா, அந்த இதெல்லாம் டைல்யூட் ஆகி வெளியில போயிரும். அப்படி இல்லன்னா, அந்த WDC தவிர வேற யாரும் கிளீனே பண்ண முடியாது. உங்க கார்டன சிறப்பா வைக்கணும்னா, WDC வந்து ஒரு மேஜர் பிளேயர்ன்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா, சீவீடு அதாவது கடல் பாசின்னு சொல்லக்கூடிய சீவீடு இது லிக்விடா இருக்கு. சில இடத்துல வந்து கிரானுவலாவும் குடுத்துட்டு இருக்கோம். அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு மிளகு மாரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட். அது வந்து கண்டென்ட் ஃபெர்டிலைசரா ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒரு 2 கிராம், 3 கிராம் அளவுக்கு குடுத்துட்டு போயிரலாம். இது வந்து சீவீடு லிக்விடு. இதுக்கு வந்து வெல் க்ரோன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறோம். ஸோ எல்லாமே செடி வந்து நல்லா செழிப்பா வளருதுங்க. ஆனா காய் காய்க்கிற டைம்ல ரொம்ப கம்மியா தான் ஆகுது அப்படின்ற மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாரி ஒரு நீங்க லிக்விட வந்து தண்ணீல கலந்து வேருக்கு குடுத்துக்கலாம்.
மாசைக்கு 2 முறை மட்டும் குடுத்தாலே இது போதுமானது. சாயில நல்லா லூஸ் பண்ணி, அழகா ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ரொம்ப தரமான ப்ராடக்ட்ல ஒண்ணுதாங்க. இந்த பெஸ்டிசைட கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னதான் ஏகப்பட்ட ப்ராடக்ட் வந்தா கூட, அந்த நீம் ஆயில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பக்காவா இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 மூடி 1 லிட்டர் தண்ணீல டைல்யூட் பண்ணலாம். நம்ம லிக்விட பொறுத்தளவு நீங்க தனியா சோப்பு கலந்து அத டைல்யூட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. இதோட பிபிஎம் லெவல் ஹையஸ்ட்டா இருந்தா கூட, இதுல எல்லாமே சால்யூபிள்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணியிருக்கனால, அது தண்ணீல கலந்த உடனே பால் மாரி ஆயிரும். அப்படியே நீங்க டைரக்ட் டூ யூஸா வச்சுக்கலாங்க. கடையில வாங்குற நீம் ஆயில் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து கன்டென்ட் ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைல்யூஷன் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். அதுக்கு தான் வந்து நம்ம சோப் லிக்விட் எல்லாம் வந்து நம்ம டைல்யூட் பண்ணி அத வந்து ஸ்ப்ரேயா குடுக்கலாம். ஸோ இது வந்து வெள்ள பூச்சி. இந்த வெயில் டைம்ல அதிகமா தாக்கக்கூடிய பூச்சியில இந்த வெள்ள பூச்சி வந்து ரொம்ப மேஜருங்க. இந்த வெள்ளை கலர் பூச்சி, மஞ்ச கலரு, பேனு இந்த மாரி இருக்கக்கூடிய சக்கிங் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டில இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளுக்கும் குடுக்கக்கூடிய ஒரே மருந்து என்னன்னா, இந்த சேப் கார்டு தான். ஸோ இது 1 மூடி 1 லிட்டர் தண்ணி. இதோட நீங்க சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி 1 மூடி சேர்த்துக்கிட்டு, இத ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, அந்த ரூட் ஸ்டெம்ல இருக்கக்கூடியதோ, இல்ல அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் மேல இது போய் என்ன பண்ணும் அப்படியே படிஞ்சிரும். ஸோ 1 நாள் கேப் விட்டுட்டு மறுநாள் நீங்க வாட்டர் வாஷ் மாரி செடிய குளிப்பாட்டிட்டீங்கனாலே, இந்த பூச்சி எல்லாம் மறுநாளே எல்லாம் கீழ டவுன் ஆயிரும். இறங்கிருங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா வெள்ள கலர் பூச்சிக்கு ஆர்கானிக் முறையில இத நீங்க துளசி செடி கூட நீங்க அடிச்சு நீங்க சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ல குடுத்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்ப்ரேவின்னு சொல்லக்கூடிய இந்த பெஸ்டிசைட பொறுத்தளவு உங்களுக்கு பூச்சிக்கு கொல்லியாவும், பூச்சி வெரைட்டியாவும் இது ஆக்ட் பண்ணக்கூடியது. அது இல்லாம இலை சுருட்டல் அதிகமா இருக்குன்னா, அந்த ஸ்ப்ரேவின் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த இலை சுருட்டல் இல்லாம செடி எப்பவுமே நல்லா உள்ளங்கை மாரி விரிஞ்ச மணக்கு இருக்கும். ஸோ கிரீனிஷா மாத்தக்கூடிய ஒரு கேப்பபிளும் இந்த ஸ்ப்ரேவின்ல இருக்கு. இந்த காம்பினேஷன்லயே நீங்க குடுத்துக்கலாம். இப்போ நீங்க சாப் கார்டு குடுக்கும்பொழுது, இத 1 மூடி, அதுல 1 மூடி 1 லிட்டர் தண்ணி கலந்து குடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட். ஸோ அதே மாதிரி இந்த பைட் கார்டு இப்போ புழு, அதாவது இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையா உழுது கடிச்சு கடிச்சு சாப்பிடக்கூடிய புழுக்கள் அதிகமா வருது. அது மாமரத்துக்கு வரும். அது இல்லாம வில்வ மரத்துக்கு வரும், முருங்கைக்கு வரும். இந்த மாரி கடிச்சு சாப்பிடுற புழு பூச்சிகள கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த பைட் கார்டு. ஸோ இந்த பைட் கார்டு குடுக்கும்பொழுது இந்த ஸ்ப்ரேவின் 1 மூடி, இது 1 மூடி குடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோசேஜ் ஆயிரும். ஸோ செடி வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ரெக்கவரி ஆகுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். நீங்க இத சேப் கார்டோட கலந்து குடுக்கலாம். பைட் கார்டோடயும் கலந்து குடுக்கலாம். இது வந்து மிடில்லயா ஆக்ட் பண்ணும். ஸோ 2மே காம்பினேஷன்ல பண்ணி பாருங்க. உங்க செடி எப்பவுமே ஈஸியா காப்பாத்தலாம். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வேணும்னு நெனைக்கிறவங்க நம்ம கடைய தேடி வாங்க. உங்களுக்கு பியூரா ஆர்கானிக்கா குடுத்துர்றேங்க. ஆ. இருக்கக்கூடிய அந்த கார்டன்ல வந்து ரோஸ கட் பண்றதுக்கு, இல்ல வெஜிடபிள் கட் பண்றதுக்குலாம் வந்து கைட்டு புடுங்கி, புடுங்கி நகத்த வச்சு கிள்ளி, அத பிச்சு எடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாரிலாம் செய்ய வேண்டாம். இப்போ ஒரு மாதுளை, கொய்யா, சப்போட்டா அந்த மாரி தேவையில்லாத இடத்துல நெறைய கிளைகள் வளருது அப்டின்னா, இந்த மாரி சிசர் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி கட்டர் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரிங்கோட வருங்க. ஸோ இது வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வீட்ல இருக்கக்கூடிய லேடீஸோட அந்த கையில பிரஷர் பண்றது வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இதுல வந்து இந்த கட்டரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. இந்த மாரி கட்டரும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல வந்து 2, 3 வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி. அதாவது ஒரு 20 வரைக்கும் வெட்டக்கூடிய ரொம்ப ஹெவியான கட்ரு. இதுவும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இது வந்து இப்போ ₹300ல குடுக்குறோம். இது ₹180ல குடுக்குறோம். இது ₹280ல குடுத்துட்டு இருக்கோம். இந்த மாரி 3 செக்மெண்ட் வேரியன்ட்டா வந்து நம்ம கட்டர் குடுத்துட்டு இருக்கோம். இது எல்லா வீட்ல இருக்கக்கூடிய மாடி தோட்ட நண்பர்களுக்கு இந்த கட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவ வந்தீங்கன்னா, இத ஒரு தடவ மறக்காம வாங்கிட்டு போய் வச்சுக்கோங்க. அது இல்லாம கார்டன் டூல்ஸ் எல்லாமே எனக்கு கிட்டத்தட்ட நெறைய வேரியன்ட் இருக்கு. எல்லாமே வந்து டூல்ஸ் எல்லாம் வந்து செட்டு ₹200 செட்டு ₹300 அப்படின்னு குடுப்பாங்க. நம்ம கடையில அந்த மாரி செட்டு ₹200 செட்டு ₹300 நம்மட்ட டூல்ஸ் இல்லைங்க. இது எல்லாமே பிராண்டட் டூல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஸோ லைஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டூ 7 இயர்ஸ் வரைக்குமே இது வந்து கேப்பபிளா இருக்கக்கூடியது. இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யுனிசென்ற பிராண்டு. ஸோ இதோட கைப்பிடியே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக் டிசைனா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ற அந்த ஃபீலே நல்லா இருக்கும். மண்ண அள்ளுறதுக்கு, மண்ணு கிளறதுக்கு, மண்ணு நோண்டுறதுக்கு, புல்லு புடுங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டூல நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல வந்து நெறைய வேரியன்ட் வச்சிருக்கிறோம். ஸோ மண்ணு கிளறதுக்கு 3 விரல் இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு டூலோட ரேட் வந்து ₹150 வருங்க. ஸோ இது வந்து உங்க கார்டன்ல ஏதாவது ஒரு 10, 20 செடிக்கு மேல வச்சீங்கன்னா, இந்த மாரி வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் வச்சுக்கோங்க. ஒரே டூல வச்சு மொத்த கார்டனையும் சரி பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால இந்த மாரி வெரைட்டி ஆஃப் டூல் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஓஸ்ல போட்டு இப்ப தண்ணி அடிக்கும்பொழுது ஸ்ப்ரே பண்றோம் இல்லையா? இந்த மாரி ஒரு 6, 7 வேரியன்ட்ல உங்களுக்கு ஸ்ப்ரேயர் குடுக்கும். வீட்ல ஓஸ் பைப் பெருசா வச்சிருக்கிறீங்க. அத வந்து நம்ம கனெக்ட் பண்றதுக்கு வந்து 3/4 இன்ச் ஓஸ், ஆஃப், 1 இந்த மாரி 3 டைமென்ஷன்ல வந்து நம்ம ஓஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த அடாப்டரோட நம்ம அந்த ஸ்ப்ரேயரும் சேர்ந்து வந்துருது. இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்னென்ன பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வேணுமோ, அந்த மாரி நீங்க பேட்டர்ன்ஸ் பண்ணிக்கலாம். இத நீங்க அழகா இப்படி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா, என்ன ஸ்ப்ரேயர் வேணும்? மிஸ்ட் ஸ்ப்ரேயர் வேணுமா? இல்ல ஃபோர்ஸ் வேணுமா? வீடு கழுவுறது, வண்டி கழுவுறது,
இது எல்லாத்துக்கும் அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துக்கலாம். இது வந்து 170 ருபீஸ் வருது. இது வந்து நார்மல் ஷவருங்க. இப்போ நீங்க ஓஸ்ல அதே மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் ஷவர் மட்டும் அடிச்சுக்கணும். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இல்லாமல் நம்மகிட்ட வந்து போன் மீல், எஸ்எம் சால்ட்டு, டிஏபி, சீவீடு, அது பயோஹீமிக் லிக்விடு, கிரானுவலு எல்லாமே வச்சுருக்கோம் நம்ம. அது இல்லாமல் ஸ்பெஷலாக நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் மிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தரமான ஒரு உரம் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து 1/2 kg பேக்கெட்டில் வருது. இது வந்து 60 ருபீஸ் வரும். இது ரோஸ் மட்டும் இல்லைங்க. மல்லி, சாமந்தி, நித்திய மல்லி, ஜாதி மல்லி, கொடிமல்லி, செம்பருத்தி இந்த மாதிரி எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆர்கானிக் முறையிலையும் ரொம்ப அழகா பார்த்தீங்கன்னா 100% கெமிக்கல் ஃப்ரீன்ற ஒரு கெபாசிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். செடிக்கு வாரத்துக்கு 2 முறை கொடுங்க. நம்ம ரோஸ் மிக்ஸ் வேலை செய்கிறது தனியாக இருக்கும். நீங்கள் எல்லா மருந்தும் போட்டேன் அந்த அளவுக்கு சரியாக வரல அப்படின்னா நம்ம ரோஸ் மிக்ஸ் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ செடிகளுக்கு தேவையான நாட்டு விதைகள், பூ விதைகள் இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பூவில் இப்போ நம்ம சீசனுக்கு வளரக்கூடிய தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, முள்ளங்கி, பச்சை மிளகா, சுரக்காயில் வந்து சட்டி சுரக்காய், கத்தரிக்காயில் ஒரு 6 வேரியண்ட்டு, பாலக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை இந்த மாதிரி எக்கச்சக்கமான கீரை விதைகளும் நாட்டு விதைகளும் தரமான முறையில் கொடுத்துட்ருக்கோம். தாமரை வளர்க்கறதுக்கு ஆசைப்படுற நிறைய பேருக்கு தாமரை விதைகளை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த தாமரை விதைகளை பொறுத்தளவு ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. வீட்டில் வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் தாமரை விதையை வாங்கிக்கோங்க. தாமரை விதை வந்து எப்படி போடணும்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணங்க வளரல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த தாமரை விதையில பார்த்தீங்கன்னா அந்த முனையில் வந்து நுனி இருக்கும் பாருங்க. இதை நல்லா கல்லில் நல்லா தேய்க்கணும். நல்லா கரகரன்னு நல்லா உரசிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் இல்லை ஒரு டப்பா அந்த மாதிரி டப்பாக்குள்ளே இப்போ இந்த மாதிரி டப்பா வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டப்பாக்குள்ளே தண்ணியில் ஃபில் பண்ணிட்டு இதை டேரெக்டாக நீங்கள் போட்டு விட்டிங்கனாலே ஒரு 7 நாளில் உங்களுக்கு செடி வெளியில் தூக்கிட்டு வந்துடும். செடி வளர்ந்து 4 இலை வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து அடுத்த தொட்டிக்கு நீங்கள் மாற்றிட்டீங்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு மெத்தட் ஆஃப் இது நம்ம பண்ணலாம். இன்னொன்று தேங்காய் நார் மொத்தமாக ஃபில் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மண்டையில் இருக்கக்கூடிய அந்த நுனியை நல்லா உரசிட்டு தேங்காய் நாருக்கு மேலே ஒரு 5 விதையை ஊனி விட்டிங்கன்னா முதல்ல ரூட் ஃபார்ம் ஆகும். தாமரைக்கு வந்து வேர் அதிகமாக இருந்துச்சுன்னா செடி எப்போனாலும் எங்கேனாலும் மாற்றிக்கலாம். ஸோ தண்ணியில் போடும் பொழுது ரூட் வராது. செடி நல்லா வளர்த்தியாக வளரும். ஆனால் ரூட் இருக்காது. இதே தேங்காய் நாரில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரூட் தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் செடியே க்ரோத் ஆகும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தாமரை விதை ஒரு பாக்கெட்டில் வந்து மொத்தம் 10 விதைகள் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட்டு 60 ரூபாங்க. நீங்கள் எங்கேயாவது தேடிக்கிட்டி அலைய வேண்டாம். பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா அனுஷிகா அக்ரிக்கு வாங்க. தாமரை விதை நம்மக்கிட்ட எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். அதில் மல்டி கலர் இருக்கும். இல்லைன்னா என்ன கலர்னு தெரியாது. மற்ற செடியாக இருந்தால் பூவை பார்த்து வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நம்மகிட்ட வந்து தாமரை விதையில வந்து பூ பார்த்து வாங்க முடியாது. அதனால் அது மல்டி கலர் காம்பினேஷன்ல தான் மிக்சிங் போட்டிருக்கோம். வர்றவங்க கொரியர் மூலமாகவும் பார்சல் மூலமாகவும் தாமரை விதைகளை அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கோம். என்ன தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு கார்டன்ல ஏதாவது டவுட்டு, அது இல்லாம ஒரு கார்டன் செட்டப் புதுசா போடணும், மேல ஷே நெட் போடணும், கிரீன் கலர் நெட் போட போறீங்க, கொடி பந்தல் அமைக்கணும், இல்ல கார்டனை ஃபுல்லா கிளீன் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். சென்னையில இருக்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. எல்லாரும் தோட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. இது யாரு கிளீன் பண்றதுல தான் ரொம்ப போட்டியா இருக்குது. ஸோ இந்த கிளீன் பண்றது, மெயின்டெனன்ஸ், கார்டன் சூப்பர்வைசர், கார்டன் பாக்குறது எல்லாத்துக்குமே நீங்க அனுஷிகா அக்ரி எப்பவுமே தரமா தொடரலாம். எல்லாமே ஸ்கில்டு லேபர் வச்சிருக்கோம். நான் படிச்சது வந்து MBAங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸா இது எக்ஸ்பீரியன்ஸ்டா ஓன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கடை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பல்லாவரம் சந்தையில நம்ம 2 ஷாப் போட்டிருக்கோம். எல்லாருமே இந்த மாதிரி கிரீன் கலர் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஸோ பல்லாவரம் சந்தையில யூனிஃபார்மோட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பில்லு கொடுக்கக்கூடிய ஒரே கடை அது அனுஷிகா அக்ரி கடை தான். நீங்க பல்லாவரம் சந்தீங்கன்னா அனுஷிகா அக்ரியை ஒரு தடவை டச் பண்ணிட்டு போயிருங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் 9551661177. இந்த நம்பருக்கு எப்பவுமே நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கிளியர் பண்ணி தரேன்.